இன்றைக்கி நாம் கேரளத்திலேருந்து சேம்புவை பற்றி பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறது நம்ம பகுதியில் இருக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியலை. நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள் பலமாக இருக்கணும். அது பலமாக இருக்கணும்னா என்னையா பண்ணணும்? உஷ்ணம் சமநிலையில் இருக்கணும். உஷ்ணம் கூடி போச்சுன்னா பெரிய கஷ்டம். தளர்வு ஏற்படுறது மட்டும் இல்லை, கிட்னி வரை பாதிக்கும். கிட்னி பாதிச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு சினிமா வெயிட்டு தூக்க முடியுமா? தூக்க முடியாது. பொம்பளைகிட்ட போய் படுக்க முடியுமா? படுக்க முடியாது. ஆசை மட்டும்தான் இருக்கும், நம்ம அதை பண்ணிவிடலாம் இதை பண்ணிவிடலான்னு. ஒன்றும் நடக்காது. அப்போது இல்லை, உஷ்ணாதிக்கத்தை அளவோடு வைக்கணும், வாயுவை அளவோடு வைக்கணும், நீர் அளவாக இருக்கணும். அதான் பொதுவாக டோட்டலாக எல்லா நோய்க்கும் காரணமே உஷ்ணமும் வாயுவும் தண்ணியும் தான். அப்போ இது 3 கட்டி நீங்கள் விளையாண்டிங்க, தெய்வம் தம்புரான் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அது நிச்சயமாக எழுதி வச்சுக்கிடுங்க. இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லாத இரவில் வாங்கியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. புரியுதுங்களா? பாருங்கள், இவ்வளவு இயற்கையை வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஃபுல்லாக மரங்கள் தான். அப்படி இருந்தால் அவங்கக்கிட்டே நோய் விளையாடுது. நம்ம பக்கம் எதையாவது நீங்கள் வளர்க்குறீங்களா? இல்லை. அப்போது இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பெரும்பாலான உறுப்புகளை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். உங்களால் எல்லாம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் தயவு செய்து மறக்காமல் இந்த சேம்புகளை இனிமேல் வீண் பண்ணாமல், அது பெரும்பாலும் நம்ம பகுதியில் இதை தமிழ்நாட்டில் முளைக்குதுன்னா குட்டை குளம் இந்த மாதிரி இடத்துல தான் இது பண்ணும். பரவாயில்ல, சேத்தில் தான் விளைகிறது செந்தாமரை அப்படின்னாங்க. அது சிவபூஜைக்கு உதவிலையா? அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம முகநூலை பாருங்கள், அடிக்கடி ரெகுலராக பாருங்கள். அதுவும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னான்னா, நிறைய பேர் விளம்பரத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது விளம்பரத்துக்கான விஷயம் அல்ல. அப்போ இந்த கீரையை நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது என்ன பெருசாக அது ஒன்றும் போய் யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டிய விஷயம்லாம் இல்லை. நம்ம வீட்டில் சாதாரணமாக அரைக்கீரை சிறுகீரை எப்படி பண்ணுவோம், இதை சுண்டவும் செய்யலாம், முருங்கைக்கீரை மாதிரி. சேம் டு சேம் அதே மாதிரி தான் பக்குவம். ஆனால் அதனுடைய குணம் நீங்கள் சாப்பிட்டு அது தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் இடையில நாங்கள் சாப்பிட்றோங்க, நல்லா தாங்க இருக்குது, அது சாப்பிட்ற அன்றைக்கெல்லாம் ஒரு உடம்புல ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது பாருங்கள், ரயில்வே ட்ராக்கில் தான் இவ்வளோ இது இருக்குது. ஆனால் இதை இங்கே கேரளத்தில் உள்ள மக்கள் இதை கொழுந்து இலையை மெனக்கிட்டு பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. உண்மை இது. இதை நான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். இந்த ஒரு அனுபவத்தை தான் சொல்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு அடிக்கடி கமெண்ட் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே நான் வருவேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.